இந்த பூண்டு க்ளீன் பண்ணி ஃப்ரீசரில் போட்டு வச்சுருந்தேன். பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. கலர் சேஞ்ச் ஆகிறதா இருக்கட்டும், இந்த ஸ்மெல்லு வரதா இருக்கட்டும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு 2-3 வீக்ஸ் வரைக்குமே நம்ம ஃப்ரீசரில் போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாகற்காய் அப்படின்னாலே கசப்பு தன்மை இருக்கிறதாலே மோஸ்ட்லி இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். ஒரு சிலர் வந்து வெல்லம் ஆட் பண்ணுவாங்க. அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஒரு சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே அந்த கசப்பு தன்மை இருக்காது. என்னோட பாட்டி என்ன சொல்வாங்க அப்படின்னா, இந்த பாகற்காய் நறுக்கும் போது யார்கிட்டையும் பேச்சு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாகற்காய்க்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டு கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா தாளிப்பு கொடுத்தோம் அப்படின்னா அந்த கசப்பு தன்மை இருக்காதுன்னு சொல்லுவாங்க. உப்பு காரம்லாம் கொஞ்சம் உரக்க வச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். நானுமே சாப்பிடாம தான் இருந்தேன். இந்த மாதிரி செய்யும் போது நான் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காய்கறிகள்னாவே பிடிக்காது. அதுலயும் இந்த பாகற்காய் அப்படின்னா 8 அடி தூரம் நிற்பேன். இப்பெல்லாம் பிடிச்ச காய்கறிகள்ல பாகற்காய் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. இந்த மாதிரி வறுத்து எடுத்து செய்யறதால அந்த புளிப்பு காரம் உப்பு எல்லாமே பாகற்காயோட கசப்பு தன்மையை டாமினேட் பண்ணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய் ஃப்ரம் துளசி.